ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸி பார்த்துன்னு ஒரு புது யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகேயா? 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் எக்ஸப்ட் மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஈஸியாக எப்படி படித்து ஸ்கோர் பண்ணுறதுன்னு இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு லெசன். ஓகேம்மா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் 1 எங்கள் தமிழ். ஓகே, பொருள் கூறுக. அமுது. அமுதுனா என்னது? அமிர்தம். அமுதுனா என்னது? அமிர்தம். கதி, நிலைமை. கதினா என்னம்மா? நிலைமை. யாம். யாம்னா நான். யாம், நான். நனி, மிகுதி. நனினா என்னது? மிகுதி. புவி, பூமி. புவினா என்னம்மா? பூமி. தொண்டு, சேவை. தொண்டுனா என்னது? சேவை, சேவை செய்கிறது. ஓகே, மொத்தம் 6 பொருள் கூறுக. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழ் மொழி டேஷ் போன்றது. தமிழ் மொழி எது போன்றது? அமுது. ஆன்சர் என்னம்மா? அமுது. தமிழ் மொழி அமுது போன்றது. தமிழில் ஒவ்வொரு சொல்லிற்கும் ஓர் டேஷ் சுவை உள்ளது. தமிழில் ஒவ்வொரு சொல்லிற்கும் ஓர் இனிமையான சுவை உள்ளது. தமிழ் மொழி எப்படின்னா தித்திக்கும் இனிமையான மொழி. ஓகேம்மா? தமிழிற்கு நாள்தோறும் டேஷ் செய்ய வேண்டும். தமிழிற்கு நாள்தோறும் நல்ல தொண்டு செய்ய வேண்டும். நனி என்பதன் பொருள் மிகுதி. இது நம்ம பொருள் கூறுகளிலே படிச்சிருக்கோம். கரெக்டாக? நனினா என்ன அர்த்தம்? மிகுதி. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னதுமா? கனக சுப்புரத்தினம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? பிரித்தெழுதுக. பிழிந்திட்ட. பிழிந்திட்டவை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? பிழிந்து கூட்டல் இட்ட. பிழிந்திட்ட. பிழிந்த கூட்டல் இட்ட. சுவையுள்ள. சுவை கூட்டல் உள்ள. நீங்கள் வாசிக்கும் போதே பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? அப்போ நீங்கள் தமிழ் ஒரு எழுத்து ஒரு சொல்லை கரெக்டாக உச்சரிக்கணும், வாசிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு பிரித்து எழுதுறதுக்கும் சேர்த்து எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே செல்லம்? சுவை உள்ள. சுவை கூட்டல் உள்ள. கண்டதில்லை. கண்டு கூட்டல் இல்லை. கண்டதில்லை. கண்டு கூட்டல் இல்லை. நனியுண்டு. நனி கூட்டல் உண்டு. நனியுண்டு. நனி கூட்டல் உண்டு. தரம் உண்டு. தரம் கூட்டல் உண்டு. தரம் உண்டு. தரம் கூட்டல் உண்டு. புரிஞ்சுதா? பிரித்தெழுதுக எப்படி பண்ணணும்னு? ஓகே, அடுத்து நம்ம எதிர்ச்சொல் போவோம். எதிர்ச்சொல்னா என்னதுமா? ஆப்போசிட்ஸ் இங்கிலீஷில். ஓகேம்மா? எமது. எமதுக்கு எதிர்ச்சொல் என்னது? உமது. இன்பம், துன்பம், வெல்லும், தோற்கும், இருள், வெளிச்சம், நல்ல, கெட்ட. ஓகேம்மா? இன்னொருக்க சொல்லவா? எமது, உமது, இன்பம், துன்பம், வெல்லும், தோற்கும், இருள், வெளிச்சம், நல்ல, கெட்ட. இப்போ அடுத்து வினாக்களுக்கு விடையளி. கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகேம்மா? தமிழ் மொழி எத்தகையது? தமிழ் மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். தமிழ் மொழி எத்தகையது? இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். ஓகேம்மா? அடுத்து தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? தமிழ் சொற்கள் ஓர் இனிமையான சுவையை கொண்டது. இச்சிறப்பு வேறெந்த மொழியிலும் இல்லை. இன்னொருக்க சொல்லவா? தமிழ் சொற்கள் ஓர் இனிமையான சுவையை கொண்டது. இச்சிறப்பு வேற எந்த மொழியிலும் இல்லை. அடுத்து
தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என பாரதிதாசன் கூறுகிறார். நம்ம மொழிக்கு நம்ம என்ன செய்யணும்? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டும் என பாரதிதாசன் கூறுகிறார். பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டும் என பாரதிதாசன் கூறுகிறார். பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாரதிதாசன் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்கள் எழுதுக. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? 10 நூல் இருக்குது. ஓகேம்மா. ஃபஸ்ட்டு பாண்டியன் பரிசு. ஓகேயா? செகண்டு குடும்ப விளக்கு. 3வது இருண்ட வீடு. 4வது அழகின் சிரிப்பு. 5 தமிழ் இயக்கம். 6 இசை அமுது. 7 குயில் பாட்டு. 8 தமிழச்சியின் கத்தி. 9 பாரதிதாசன் ஆத்திச்சூடி. 10 பிசிராந்தையார். ஓகேம்மா? இன்னொருக்கா சொல்லவா? ஓகே. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில் பாட்டு, தமிழச்சியின் கத்தி, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பிசிராந்தையார். ஓகேம்மா? இது எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, 4 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ இது அடிக்கடி வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி எத்தகையது அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடிக்கடி. அப்புறம் தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? ஓகேம்மா? இது அடிக்கடி வர கொஸ்டின்ஸ். எல்லாமே நீங்கள் படிக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து படிக்கணும். ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ். ஓகேயா? ஓகே குட்டீஸ், நல்லா படிங்க. இன்றைக்கி பாடம் 1 முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த சாப்டரோடு நான் வரேன். ஓகேயா? பாய். தேங்க்யூ.